வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். மகர ராசி. மகரத்திற்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் உங்களுடைய 7.5 சனி முழுசாக உங்களை விட்டு விலகி 3ஆம் இடத்திற்கு சனி நகர போகிறார், மீனத்திற்கு நகர போகிறார். உண்மையிலேயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு பெரிய ரிலீஃப் இருக்க போகுது. ராசிநாதன் தான் உங்களுக்கு சனி இருந்தாலும் அவர் ராசியில் இருக்கும்போதும் ஆட்டி தான் வச்சார். ராசியை விட்டு அடுத்த இதுக்கு போகிறப்பவும், 2ஆம் இடத்துக்கு போகிறப்பவும் அங்கேயும் ஆட்டி தான் வச்சார். சரி, இப்போது அதெல்லாமே கடந்தாச்சு. அது அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம்ங்கிறது பாவ கிரகத்திற்கு ஒரு நல்ல இடம் தான், உபஜயஸ்தானம். ஸோ அங்கே சனி எப்படி இருக்க போகிறாரு. ஆனால் அவர் போனாலும் அடுத்தது ராகு 2ஆம் இடத்துக்கு நுழைஞ்சிடுறாரு. திரும்ப சனியோட இடத்த அவர் ஆக்குப்பை பண்ணிக்கிறாரே. ஸோ அது எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் பெரிய பயப்பட தேவையில்லை. முதல் விஷயம், சனி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை சுற்றி அங்காளி பங்காளிகளாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், இந்தவர்கள் வட்டத்திலலாம் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, யார் யார் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காமிச்சு ஒரு அனுபவமாக கொடுத்துருப்பாரு. இந்த அனுபவம் இப்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும். யார் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறாங்க, யாரை நீங்கள் வேலைக்கு வைக்க போகிறீங்க, எல்லா அனுபவத்தையும் இப்போ நீங்கள் ரொம்ப அப்படியே கிளியராக ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்படி தான் இருக்க போகுது வாழ்க்கை. இது அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு இனி நீங்கள் ஒரு புது லைஃப்பை, புது மாதிரியான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொண்டுட்டு வந்துடும். என்ன தான் வேலையில் மற்ற விதத்துலலாம் யாராவது விமர்சனம் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களை விமர்சித்தவர்கள் அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாமல் இருப்பாங்க. இல்லைன்னு விமர்சனம் பண்ணவங்களே இப்போ உங்ககிட்ட திரும்ப நல்லா பேசலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போது அது இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதியாகி அவர் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய முயற்சிகள், இவ்வளவு நாள் ஒரு நல்ல வேலைக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இப்போது அதுக்கான பலன் ஒரு நல்ல சம்பளத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை உண்டு. ஏன்னா
குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனது 3ஆம் முயற்சி ஸ்தானாதிபதியாகி 6ஆம் இடம், இன்னொருத்தர்கிட்ட வேலையை செய்கிற 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் உங்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குது. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு ஜீவனம் உங்களுக்கு அமையணும். இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறதா இருந்தாலும், இதுவே நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும், அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்க குரு பார்வை ஒரு அதிகமான எஃபோர்ட், நீங்கள் இவ்வளோ நாள் போட்டிருந்து பலன் இல்லைன்னாலும் இப்போது அதுக்கான பலன் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அடுத்து அது ஒரு வேலை இல்லை, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கீங்க, அல்லது ஆன்சைட் மாதிரி அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த குருவோடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் இருக்குது. நீங்கள் விரும்பிய இடத்துக்கு உங்களுக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடத்திற்குலையும் கேது வந்திருக்கு. சரி, 2ஆம் இடத்துல இருக்கிறது ராகு இருக்கே, அப்போ வந்து எங்களுக்கு பொருளாதாரத்துக்கு எடுக்கணும். ஒரு இருள் கிரகம் வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும், கெடுக்காது, கொடுக்கும். ராகு வந்து பெரும்பாலும் பொருளாதாரத்தை கொடுத்துருவார். கொடுத்துட்டு அதுக்காக ஏன்னா ராகு குரு பார்வையில் தான் இத்தனைக்கும் இருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து குருவும் வந்து ராகு 2ஆம் இடத்திற்கு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நிறைய வந்து ஓட வைப்பார், நிறைய வந்து ஓடி உழைக்க வைப்பார். ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து பிஸியாக இருக்க போகிறீங்க. அண்ட் வந்து நீங்கள் மாற்று வழிகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படியெல்லாம் வந்து இன்னும் வந்து முன்னேறலாம், எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு வந்து, அதுவும் குரு பார்வையில் இருக்கிற ராகு உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை, பண வரவு உங்கள் கையில் புழங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஏன்னா குரு அதுக்கடுத்து திரும்ப வந்து அக்டோபரில், ஏன்னா இப்போ மே மாதத்தில் அவர் வந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. திரும்ப அக்டோபரில் உச்சத்துக்கும் போவார். ஸோ ஒரு 2-3 தடவை அவங்க வந்து கொஞ்சம் பயிற்சிகள் இதில் இருக்குது. ஸோ திரும்ப அக்டோபரில் உச்சமாகி அப்போ வந்து உங்கள் ராசியையும் பார்த்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்த்து, ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணி விட்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் நீங்கள் நினச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து நடந்து உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு வருடமாக தான் இருக்கும். பொருளாதார வகையிலையும் சரி, வேலை அப்படிங்கிற வகையிலையும் சரி, தொழில் அப்படிங்கிற வகையிலையும் சரி, இதுவே யாராவது வெளிநாடு பிரயாணம் பண்ணணுங்கிறதுனாலும் சரி, ஹெல்த், ஏன்னா சுகஸ்தானமும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தான் இருக்குது. ஸோ ஹெல்த் வைஸ்லேயும் வந்து உங்களுக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வகையும் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு பெட்டரான இயராக இருக்க போது, பெஸ்ட்டான இயராக இருக்க போது. ஸோ அதனால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே இப்போ தீர்றதுக்கான காலமாக இருக்கும். இன்னுமே வந்து உங்களுக்கு தசாபுக்தியும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோடைய பலன் வந்து நீங்கள் முழுசாக அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 12ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. நிறைய பேர் வந்து 3ஆம் இடத்துல வந்து சனி இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தினருக்கே நீங்கள் வந்து ஏதாவது செலவுகள் கொஞ்சம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சிலருக்கு வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட செலவுகளாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில விரயங்கள், ஏதாவது தான தர்மம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏதாவது வேண்டுதல்கள், இவ்வளோ நாள் இருந்ததுக்கெல்லாம் வந்து ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேற்றி அதை இப்போ போய் பண்ணிட்டு வர்றது, ஏற்கனவே இருந்த கடனை எல்லாத்தையும் இப்போ கொடுத்து அடைக்கிறது, அல்லது புதுசாக வந்து ஏதாவது நீங்கள் அதாவது ஏதோ உங்களுடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்காகவோ அவர்களுக்காக கடன் வாங்குறது, இல்லை அவர்களுக்காக நீங்கள் வந்து ஏதாவது வந்து செலவு பண்ணுறது. ஸோ இதெல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 3இல் அமர்ந்த சனி மற்றும் 6இல் அமர்ந்த குருவோட பார்வையும் 12ஆம் இடத்திற்கு விழுகிறதுனால இந்த மாதிரியான சில செலவுகளும் உங்களுக்கு வந்து கை இருக்கும். பிறகு 8இல் அமர்ந்து கேது இருக்கே அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உள் மனசுக்குள்ளே, ஆள் மனசில் ஒரு மாதிரியான ஒரு நிதானத்தையும் ஒரு அமைதியையும் உங்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். சிலருக்கு வந்து இந்த டைமில்
யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்காக செய்ய அது மாதிரி ஒரு தனிமை விரும்பி அப்படிங்கிற அளவுக்கு சில நேரம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி மாதிரி தெரியலாம், பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறத இந்த 8ஆம் இடத்துக்கு கேது மறைமுகமாக அவர் கொடுத்துட்ருப்பார். ஸோ அது வந்து நீங்கள் மட்டுமே வந்து உணரக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்க கேது கொடுப்பாரு. பிறகு யாருக்காவது ஆன்சைட் போகணும், வேறு ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்த மாற்றணும், வேறு வேலைக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் பெருசாக இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கெலாம் பெருசாக அந்த கேதுவோட ஹெல்ப் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு இது. பிறகு வந்து உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சொந்த பந்தங்களுக்காகவோ கூட பிறந்தவங்களுக்காகவோ கொஞ்சம் கரைக்கணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் அதே டைமில் அப்பா தங்களோட தந்தை அவர்களுக்காகவும் அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் இந்த சனியுடைய பார்வையும் 9ஆம் இடத்திற்கு இருக்கிறது அந்த இதெல்லாம் கொண்டாக்கும். அந்த சனியோட பார்வையும் 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானம் கௌரவத்திற்காக சில செலவுகள், அந்த முன்னாடி சொன்ன மாதிரி குல தெய்வத்திற்கு குடும்ப வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி சில கோயில் வழிபாடு, இதுக்கு எல்லாத்துக்குமே சில செலவுகளும் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிறகு வந்து பிள்ளைகளுடைய வேலைக்காக ஏதாவது அவர்களுக்காக சில செலவு பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாமும் வந்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல அவர்கள் அதுக்கான உதவியும் கிடைக்கும், அதற்கான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3ல் அமர்ந்த குரு சனியும் 6ல் அமர்ந்த குருவும் 2ல் அமர்ந்த ராகுவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஓவராலாக இந்த மகர ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக 2024 விட ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த 2-3 வருஷத்தை விடவே இது வந்து ஒரு பெட்டரான இயராக, எப்படா வந்து ஒரு நல்ல காலம் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா அந்த நல்ல காலமாக கண்டிப்பாக இந்த 2025 இருக்கும். இந்த 2025ல் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான இதெல்லாமே கைகூடி வரும். கையில் பணப்புழக்கம் இருக்க போது, குடும்பத்தில் அப்போது ஓரளவுக்கு இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காதவங்களாம் இப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து உங்களை விமர்சித்தவர்கள் எல்லாருமே உங்களை வந்து ஒன்று இல்லை அவங்க வாயாலே வந்து இல்லைப்பா இவங்க வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை, நீ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ ஆக இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது. புதுசாக வேலையில் வந்து பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு, நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சதானே கையில் பணம் போடலாம். ஸோ இதெல்லாமும் இருக்க போகுது. தொழிலையும் முன்னேற்றம் இருக்க போகுது. வேறு என்னங்க வேணும், இதெல்லாமே இருக்கும்போது ஸோ அதனால் இந்த 2025 உங்களுக்கு ஒரு உண்மையுமே மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக தான் இருக்குது. நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன், இந்த ஏழரை இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும், விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி. உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட
பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.